3-4 மாதத்துக்கு முன்னாடி வேலூரில் 93 கோடி செலவில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னமும் சொல்கிறேன், அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது. போன வாரம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஆக்சிடென்ட் கேஸ் வந்து நான் கண்டுக்க கூட ஆள் இல்லை. ஐசியூவில் படுக்க வச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அடிப்பட்டவருக்கு மூக்கில் ஒரு டியூப் சொருவிட்டு டச்சப் பண்ணுறது கூட ஆள் இல்லை, அந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது கூட ஆள் இல்லை. இப்படி ஒரு அரசு மருத்துவமனை அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸை தந்துடுறீங்க, உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது, செவிலியர்ஸ் கிடையாது, பெட்டு கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த பக்கம் திறந்துக்கிட்டே இருக்கீங்க, பேர் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கல்வெட்டை பொறிச்சு உங்கள் பேரை பதிக்கிறதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் தகுறீங்களா? இவ்வளவும் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு அப்போலோ போகிறீங்க. எதுக்கு சார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க? எல்லோருக்கும் சமமான மருத்துவம் கிடைக்கணும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க. நீங்களே அப்போலோ அட்மிட் ஆனீங்கன்னா இங்கே யார் சாமானியர்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்? இப்போ சார் எமர்ஜென்சி வார்ட்லேயே அந்த அளவுக்கு இருக்காங்க. ஒரு ஐசியூவில் ஈயோடு இருக்குது. அடுக்கம்பாறை ஜிஹெச்குள்ளே ஒரு ஐசியூ வார்டில் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அகெயின் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி வரும் இல்லாதப்பட்டவங்க. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தா எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா இங்கே வந்து நீங்கள் இதுவாக எவ்வளோ நேரம் ஆகுது? 9:30 மணிக்கு வந்தீங்கன்னா டைம் இப்போ 12:57, 1 மணி ஆகுது. 9 மணிக்கு வந்தீங்க, 1 மணி ஆகுது. இன்னும் வரலுமும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணி இதை மட்டும் போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க.